ஆடி அமாவாசை அன்று பித்ரு தர்ப்பணம் கொடுப்பதுடன் தானம் வழங்குவது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லது. முன்னோர்களை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த திதி அமாவாசை திதி. இந்த நாளில் செய்யப்படும் தானம் சகல விதமான பாவங்கள், தோஷங்கள், கஷ்டங்களை நீக்கக்கூடியது என்பார்கள். அதிலும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நாட்களில் செய்யப்படும் தானம் மிக உயர்வான பலன்களை நமக்கு தரும். ஆடி அமாவாசை அன்று அன்னதானம் செய்வதை விட சிறந்தது எதுவுமே இல்லை. பித்ருக்களுக்கு திதி கொடுத்த பிறகு ஏழைகளுக்கு, பசியால் அவதிப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுத்தால் பித்ருக்களின் ஆசி கிடைக்கும். தானியங்களை தானம் செய்வதால் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணியின் அருள் கிடைக்கும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஆடி அமாவாசை நாளில் உப்பை தானம் கொடுப்பதால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும். உப்பு கலந்த உணவுகளை தானமாக கொடுப்பதால் இந்த பிறவியிலோ அல்லது முற்பிறவியிலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும். தானங்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது கோதானம் எனப்படும் பசுதானம். பசுவை தானமாக கொடுப்பதால் பித்ரு சாபங்கள் இருந்தால் நீங்கிவிடும். அதே போன்று நாம் நம்முடைய குடும்பத்தார்கள் மட்டுமல்ல, 7 பிறவிகளில் நம்முடைய 7 தலைமுறையினர் செய்த பாவங்கள் நீங்கும். ஆடி அமாவாசை நாளில் நீங்கள் பயன்படுத்திய ஆடையோ அல்லது புதிய ஆடைகளையோ வசதியில்லாத ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இதனால் ஆயுள் விருத்தி ஆகும். வேலையில் ஏற்படும் தடைகள் விலகும். குழந்தைகள் சிறு வயதில் இருந்து போவது போன்றவை தடுக்கப்படும். வஸ்திர தானம் எனப்படும் ஆடை தானம் செய்வதால் வாழ்வில் அனைத்து விதமான நலன்களையும் பெற முடியும். எல் தானம் செய்வது மிக சிறப்பானதாகும். இது மகாவிஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுகின்றது. இதை தானமாக கொடுப்பதால் சகலவிதமான பாவங்களும் நீங்கும். நவகிரக தோஷங்கள், குறிப்பாக சனி பகவானால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். இந்துக்களின் சாஸ்திர முறைப்படி நெய் மிக புனிதமான பொருள். இதை தானமாக கொடுப்பதால் நோய்கள் விலகும். வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான நெய்யை தானமாக கொடுக்க வேண்டும். இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு வாழ்வில் முன்னேற்றம், நோயற்ற வாழ்வு ஆகியவை கிடைக்கும்.